எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டங்களில் கடன் வாங்காத நபர்களே யாருமே கிடையாது இல்லையா? அந்த கடன் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கா? இல்லைனா சின்ன லெவலில் இருக்கா? அந்த கடனை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாதா? ஸோ இதை வச்சு தான் அவங்களுடைய பொருளாதார நிலைமையே இருக்குது. ஒரு சில பேர் கடன் வாங்குவாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு வகையில் கடனை திரும்பி கொடுத்துட்டு திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. திரும்ப திரும்ப கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கடனை வாங்கி வச்சுருவாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கடனை கட்டுறதுக்காக முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அந்த கடன்லேயே மூழ்கி போய் சொத்து பத்துக்கெல்லாம் விற்றுட்டு பெரிய லெவலில் கிட்டத்தட்ட அந்த ரோட்டுக்கு வந்துடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரதுக்கான அமைப்புலேருந்து ஒரு சிலவர்கள் அமைஞ்சிரும். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத ஜாதகத்தில் முன்கூடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஜாதகத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரூல் இருக்குது. அது என்ன ரூல்னு கேட்குறப்போ, குரு இருக்கிற இடத்துலேருந்து கேது, ஓகேங்களா? அப்போ குரு இருக்கிற இடத்துல இப்போ உதாரணத்துக்கு குரு மேசத்தில் இருக்கிறாருன்னா கேது மிதுனத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இடையில அந்த இடையில எந்த ஒரு கிரகமும் இல்லை. குருவுக்கும் கேதுவுக்கும் இடையில எந்த ஒரு கிரகமும் இல்லை, எம்டியாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வாழ்நாளில் குரு தசை வந்தாலும் சரி, கேது தசை வந்தாலும் சரி, கேது புத்தி வந்தாலும் சரி, குரு புத்தி வந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு பெரிய கடனை நோக்கி இவர் போகிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் வைஸ் வெர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேது இருக்கிற இடத்துலேருந்து இப்போ மேசத்தில் கேதுவை போட்டுக்கோங்க, குருவை தூக்கி மிதுனத்தில் போட்டுக்கோங்க. இப்போ கேது இருக்கிற இடத்துலேருந்து குரு, ஓகேங்களா? இடையில எந்த ஒரு கிரகமும் இல்லைனா இவங்களுக்கு பெரிய ஒரு கடனே வராது, ஓகேங்களா? இப்போ கடன் வந்தாலும் சின்ன கடனாக இருக்கும், ஈஸியாகவே கடனை கட்டிடுவாங்க. இதுதான் அது ஒரு முக்கியமான ரூல். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா கடன் வாங்குறப்போ ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய கடனில் தயவு செஞ்சு சிக்கிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.